அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அதாவது உங்களுடைய படிப்பு வேண்டாம்னு சொன்னேன், ஃபுல்லாக வேண்டாம்னு சொல்லல. ஆண்டவர் இவரை படிக்க வச்சு இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக படிக்க வைக்காருன்னு வச்சு விடுவோம், தப்பு இல்லை. ஆனால் நான் படிக்க முயற்சிக்கிறேன். படிப்பு வரல அல்லது முடியலை, அதுக்காண்டி கவலை என்ன செய்யப்படாது, பயப்படப்படாது. ஏன்னு கேட்டால், உயர்ந்தவன் தாழ்ந்ததை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், தாழ்ந்தவன் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் ரொம்ப படிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. ஐயா நான் படிக்க முடியல, பிரச்சனை இல்லை. யார் பாதுகாக்கணும்? ஏன்னா அநேக நேரம் நினச்சது உண்டு, 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போகிறேன், அன்னுவல் எக்ஸாம், விடிய காலம் எக்ஸாமுக்கு நீ அப்படி போகணும், மத்தியானத்துக்கு மேலே போகிறேன். முதல் நாள் நல்ல நேரம் படம் பார்க்க போனேன், அது எனக்கு கெட்ட நேரம்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்க்கேன், பரீட்சைக்கு நானும் அட்டையை தூக்கிட்டு போகிறேன், எல்லாம் திரும்பி வரோம். வரும்போது கேட்கும், என்ன சுப்பிரமணியம் நீ என்ன பரீட்சைக்கு இப்போ பாரு, ஓ விடிய காலம் அந்த லட்சணத்தில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு டாக்டர்கள் கேட்குறாங்க என்கிட்ட ஆலோசனைகள், அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு வக்கீல் குடும்பம், அவ்வளோ பேர் வக்கீல். படிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே நிற்க முடியாது. எல்லாரும் வந்திருந்தீங்க நினைக்க ஒரு சிலர். அவங்க வீட்டு காரியம் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது உலகத்தின் படிப்பினால் வந்ததில்லை, நாம் தேவனை சேவிக்கிற முறையினால் வந்தது. ராஜாக்களுக்கு ஆலோசனை சொன்னான் தாவீது, ஆடு மேய்ச்சவன். சவுலுக்கு ஆலோசனை சொல்கிறான், என்ன விரட்டாத அப்படின்ட்டு. டேனியல் பாருங்க, ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இது எதனால் வந்தது? தேவன் தருகிற ஞானத்தினால் வந்தது. ஆமென். ஆனால் நீங்கள் இதை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கரையம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. நிறைய கரையம் கட்டணும். ஏன்னா எத்தனை வருஷம்? 32 வருஷங்கள் காத்திருக்கிறேன். இயேசுவே சோதரம், 32 வருஷங்கள் காத்திருக்கிறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஊழியம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கோ தனிப்பட்ட கிராமத்திற்கோ அல்ல. இது உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஊழியமாக இருக்கலாம். உங்கள் பார்வைக்கு இது உலகம் முழுவதும் பரவுவது தெரியாது. ஆனால் இது எழுப்புதல் சத்தியம். இங்க தொட்டு அங்க தொட்டு அங்க தொட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் டெய்லி இந்த ஆயுதப்படை பக்கத்திலோடைய வாக்கிங் போவேன், டெய்லி காலையில். அங்கே இருக்கும்போது அங்கே விடிய காலம் பார்த்தா ஒரு ஆஃப் ஹேண்ட் தௌசர் போட்டுக்கிடுவாங்க, ஒரு பனியன் மாத்திரம் போட்டுக்கிட்டு பெரிய கிரவுண்டு ஓட சொல்கிறோம். யார? 58க்கு கீழே, கீழே 30க்கு மேலே எல்லாம் என்ன செய்யுது? நான் நினைப்பேன் 35 வயது ஓடிடலாம், 40 ஓடிடலாம். இவன் காலை பையா ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அவர் 58லேயும் நினைச்சுதான் 59 வரும்போது ரிட்டேர்டு, 58லேயும் ஓடலாம். இது போலீஸ்லாம் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுவாங்க தெரியுமா, ஆயுதப்படையில் தூக்கி போட்டுருவாங்க, பனிஷ்மெண்ட் ஏரியா. ஏன் ஆயுதப்படையில் போடுறாங்கன்னா விடிய காலம் 7 மணிக்குள்ளே போய் ஓடணும், அவன் அங்கே நில்லுனா நிற்கணும், அதனால ஆயுதப்படையில் தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப ட்ரைனிங். ஆனால் வேலை குறையா. வேலை என்ன குறையன்னா, இப்போ இடைக்காலில் 2 சமுதாயத்துக்கு நேரம் சண்டை வந்துட்டு போலீஸுக்கு கூப்பிட மாட்டாங்க. உடனே ஆயுதப்படைக்கு ஃபோன் பண்ணுவான், எஸ்பி சொல்லுவான், நீங்கள் இங்கேருந்து ஒரு 500 பேர் அங்கே இடைக்கால போங்க. அம்மா எவன் எங்கன்னா அடிக்காமனே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவ்வளோ நாள் சோறு போட்டு வளர்க்கணும், அவ்வளோ நாள் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு நாள் தான் வேலை. அந்த வேலையிலையும் இவன் உயிரோடு இருக்கானா, கை போதா கால் போதான்னு தெரியாது, எதிரி என்ன ஆயுதம் வச்சுருக்கான்னு. கல்லை மட்டும்தான் எரிவான்னு நினைக்கிறீங்களோ, அது கூட மேலே குண்டை தூக்கி போட்டுருவான். ஆனால் அந்த ஒரு நாள் யுத்தத்துக்காக இவன் ட்ரைனிங் எடுத்து காத்திருக்க வேண்டும்.
அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப மோசமானது ஆயுதப்பட ரொம்ப மோசமானது. அதே மாதிரி தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வளருவதும் ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருங்க. என்ன பொறுமையோடு காத்திருக்கணும்னா, நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்காது, ஜெபம்னா நடக்காது. வேத வசனத்தை மாத்திரம்தான் நம்பணும். ஆண்டவரே எனக்கு இந்த அநேகர் வந்து சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ள வந்து சொல்லுவார், அல்லையா சாமுவேல் வந்து சொல்லுவார், நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு வீடு கிடச்சிட்டு, நான் ஊழியக்காரன், நான் 1000 தடவை ஜெபம் பண்ணேன் எனக்கு வீடு கிடைக்கல, ஆனால் நான் காத்திருக்கணும். ஆனால் எனக்கு பிற வந்து ஒரு ஆள் என்ன செய்வார், 2 பேரை வச்சு ஊழியம் செய்வார், 10 பேரை வச்சு ஊழியம் செய்வார், அவர் பெருசாக ஊழியம் சபையெல்லாம் கட்டிடுவார். ஆனால் நான் பொறுமையோடு என்ன செய்யணும்? இந்த பொறுமை இருக்குல்ல, பொறுமையின் காத்திருத்தல் இருக்குல்ல, ரொம்ப சங்கடமானது. என்ன சங்கடமானது? எனக்கு பிறகு வந்தவரெல்லாம் கார் வாங்கிட்டாரு, பாஸ்டரே கார் வாங்கிட்டாரு. ஆனால் நான் அந்த பழைய மோட்டர் சைக்கிள் 7,000 10,000 ரூபா செலவழித்து அதே ரிப்பேர் பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கர்த்தர் வீடு தருவார், எனக்கும் ஒரு நாள் உயர்த்துவார், என்னையும் கொண்டு போய் தேவன் பயன்படுத்துவார் என்கிற பொறுமையோடு என்ன செய்கிறேன்? காத்திருக்கேன். ஆனால் அந்த காத்திருக்கிற நாட்கள் பூராமே அவமானத்தை சந்தித்து, நிந்தையை சந்தித்து, அல்லையா பலவீனங்களை சந்தித்து, எத்தனை தடவை காயப்பட்டிருக்கேன். அவ்வளோ சந்தித்து ஊழியத்தை விட்டு போகணுங்கிற எண்ணமே வரல. எனக்கு போதும் ஆண்டவரே, எப்பா செபஸ்டின் அப்போ கொஞ்சம் போல கஞ்சி ஊத்து, நான் ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டேன். ஊற்ற மாட்டானா? ஆமீன். ஆனால் இவ்வளவுத்தையும் சகிச்சு பொறுமையோடு எதுக்கு காத்திருக்கேன்? ஒரு நாள் எழுப்புதலின் மகிமையை என்ன செய்வார்? வெளியரங்கமாக்குவார். அதனால் இந்த பொறுமையோடு காத்திருத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு டெலிஃபோன் பண்ணதும், ஹலோ எங்கே இருக்கீங்க? நான் இப்போ இந்த கடையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். 2 பேர் அடிக்கிறதுக்கு கூட அவங்க பொறுமை கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், வயிற்று வலிக்கு, இன்னொரு ஆள் வருது, எனக்கு கூட கொஞ்சம் வயிற்று வலிக்கு, என்ன நான் முதல்ல பேர் தானே, டோக்கன் இருக்கட்டும் கொஞ்சம் பேர் தானே, உங்களை விட எனக்கு வயிற்று வலி. அவங்கள முன்ன விட்டு அந்த பொறுமை, அந்த காத்திருத்தல் என்ன செய்யலை. கொஞ்ச நேரம் பல நேரம் வயிற்று வலிக்கு தாங்கினா அந்த அம்மா போய் பார்த்துட்டு வரட்டுமே, அடுத்தாலும் நம்ம என்ன செய்யறது? காத்திருக்க முடியலை. அதான் அந்த டோக்கன் கொடுத்துட்டு பார்த்தா நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் கேட்குறது, நீங்கள் எத்தனை நம்பர்? நான் 8ஆம் நம்பர். அவங்க எத்தனாம் நம்பர் பேருக்கு? 3ஆம் நம்பர் பேருக்கு, 4ஆம் நம்பர். அங்கே அடுத்தால எத்தனை பேர் போடுறாங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. முடியல, காத்திருக்க முடியல. அதோட பெண்கள் இந்த ஆட்டுக்கறி வேகும்போது பார்த்தா காத்திருக்கவே முடியல. அல்லேலூயா. பல கோணங்கள்ல இந்த பொறுமையின் காத்திருத்தல் இல்லை. அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். வசனத்தை வாசிச்சா தெரியும். 40வது அதிகாரம் 1 முதல் வசனத்தை வாசிக்கலாம். காத்திருக்கிறேன், சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்பார். ஒரு நல்ல மனுஷன் காத்திருக்கிறவன் வேத வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அந்த வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற விடுதலையை நம்பி காத்திருக்க வேண்டும். எப்படி சொன்னேன்? தலையாடினியா? அதான் கேட்குறேன். ஒரு பிரச்சனைக்கு நமக்கு முடிவு ஆகலை, ஜெபம் பண்ணுறோம், கேட்கலை, வேத வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வசனம் பேசுறது உனக்கு செய்வோம்னு அந்த செய்கிற வசனத்தை இருதயத்தில் கேட்டு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நடத்துவாருங்கிறத நினைச்சு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தாவீதுக்கு செய்த அருளின கிருபை உனக்கும் நினைச்சுவேன் செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுக்காக நீங்க காத்திருக்கணும்.
அல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஐயோ, எவ்வளோ நாளையா, எத்தனை நாள் அல்லேலூயா காத்திருப்பது. என் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைகள். என் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. காத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அல்லேலூயா, ஒரு ஆள் பின்வாங்கினா கூட அல்லேலூயா, வேளாங்கண்ணியில் போய் மொட்டடிச்சுட்டு வந்தாலும் கூட இவரும் ஒரு நாள் சரியாக வல்லவர் என்று நினைச்சு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். புரிஞ்சுக்கணுங்க. செய்வனை நம்மை மேற்கொள்ளுவதில்லை என்று 1000 போதனை போதித்தாலும் தன் இருதயத்தில் செய்வனையினாலே நான் பாதிக்கப்படுகிறேன் என்று விசுவாசிக்கிறார்கள் தெரிஞ்சிருந்தாலும் இவர்கள் இந்த செய்வனை பிடியிலிருந்து விடுதலை ஆக இந்த செய்வனை ஒன்றும் செய்யாதுங்கிற உறுதியான தன்மை வரும் வரை நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு போதிச்சு காத்திருக்கணும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமென். அவங்க ஒரு பிசாசில் தாக்கப்பட்டிருந்தா இன்னொரு பிசாசில், நான் தாக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது புரியுதா? ஆனால் இவங்க இந்த ஆத்துமா என்னுடையதல்ல. யாருடையது? தேவனுடையது. இந்த ஆத்துமாவை கரை சேர்க்கும்படியா, இந்த ஆத்துமாவை தேவனுக்கு ஆயத்தம் பண்ணும்படியா எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதா? ஜான்வச்சில் மறைஞ்சுக்கிட்ட தங்கு தள்ளி இருந்துக்கிட்ட நான் புரியும். இல்லையா? அதனால நீங்க தண்ணி அடிக்கலாம், செய்மனையை நம்பலாம், ஏன் விக்கிரகாராதனை கோயிலில் போய் திருநீர் போடலாம். ஆனால் நான் பேசுவேன். என்னத்தை பேசுவோம்னா, என் புத்தியில் பேச மாட்டேன். இதில் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட பேசுவேன். நான் புத்திகிட்ட பேசிட்டோம்னா என்ன ஆகும்? பகை வந்துடும். உங்களுக்கு எனக்கு என்ன வரும்? பகை வரும். ஆனால் தேவ வார்த்தையை பேசும்போது உங்களுக்கு எனக்கு பகை வரப்போறதில்லை. ஆனால் நீங்கள் சீர்பொருந்தும் வரை இந்த வசனத்தின் பிரயோகம் உங்க இருதயத்தை உடைச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வர? அது அந்த நீங்க சீர் பொருந்தாத வரை நீங்க செய்கிற தவறின் பலவீனம் என்னையும் தாக்கும். ஆனாலும் நான் நீ என்னதான் தாக்குனதுன்னு நான் உங்களை தாக்காம தேவனுக்காய் சகித்து இவர்களை சீர்பொருந்த வைப்பதற்கு நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை சரியானபடி பிரயோகம் பண்ணி அவர்களை நிலைநிறுத்தணும். எப்படி நிலைநிறுத்தணுமா? கரை திரையற்றவர்களாய் நிலைநிறுத்தணும். சத்யாவுக்கும் எனக்கு என்ன? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒன்னா பிறந்தவளா? ஏன் பிரயாசப்படணும்? இவளுக்கு தேவன் தகப்பன். இவளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் படும்படியான பொறுப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? என்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதனால என்ன பிரயோஜனம்? அவளுக்கு பின்னால இருக்கிற சக்தியினால் நான் காயப்பட்டாலும் அவருக்காக என்ன செய்யணும்? நிற்கணும். இப்ப எனக்கு தெரியுது இவ தவறு பண்ணலான்னு தெரியுது. 1000 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒன்னே சொல்லலாமா? ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், கேட்க மாட்டான். ஆனாலும் நான் வெறுத்து விடவோ ஒதுக்கி விடவோ கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? வேத வசனத்தை நம்பி ஆலோசனைகளை சொல்லி இயேசுவை போல மாற்றுவதற்காக நான் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது வசனம், பயங்கரமான புலியிலும் ஆமென் உரையான சேற்றிலும் இருந்து ஆமென் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களை மேல் நிறுத்தி உறுதிப்படுத்தி. ஒரு நிமிஷம், வேதம் சொல்லுது நான் அப்படி காத்திருந்ததுனால என்ன கிடைக்கும்? பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அது நீங்கள் காத்திருக்கிறதுக்கு உருவாக்கப்படக்கூடிய இடம் எது தெரியுமா? எது? உங்கள் வீடு, குடும்பம். மாமியாளை நேசிக்கிற மாதிரி அம்மாவை நேசிக்கிற மாதிரி மாமியாளை நேசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் காயப்படுவீர்கள்.
மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை நேசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? காயப்படுவீர்கள். மகனை நேசிக்கிற மாதிரி மருமகனை நேசிக்கணும். இது சத்தியத்தை நம்பி அந்த நேசம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம். நான் அது காலை பிரதர் குடும்பத்திலலாம் பார்த்தேன். ரொம்ப ஐக்கியம், பரவாயில்ல. பிள்ளைகளை பாதுகாக்கிறதும் வந்து சின்ன பிள்ளை என்ன குழந்தை பாசம் அதிகம், சின்ன பிள்ளையை பாதுகாக்கிறதும் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பெரிய பிள்ளை ஒரு பாவம் ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நடந்தாலும் அதுலேயும் சகிச்சு ஒரு வார்த்தை பேசுறதில்லை. சின்ன பிள்ளையுமே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் நடந்தா, ஆனால் சாப்பிடலைன்னா வருத்தமாக இருக்கும். ஐயா இடுப்பு வலிக்குன்னா பயங்கர வருத்தமாக இருக்கும். ஆனால் இடுப்பு வலியை விட பாவத்தின் தன்மை என்னது? கொடியது. கேன்சரை விட பாவம் கொடியது. கேன்சர் வந்தால் மனுஷன் தான் சாவான், ஆனால் பரலோகம் போயிடுவான். ஆனால் நீ அலலியா பாவம் செய்து செத்தீங்கன்னா எங்கே போவீங்க? ஆனால் இந்த ஐக்கியம் கரெக்டாக இருக்கு, தேவனுக்குள்ள இல்லை. நான் ஒரு தடவை ஐயோ பாவம் ஸ்டெவிட்ட சொன்னேன், நீ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எப்போமா சொன்னீங்க அன்னைக்கு சத்தியத்தில் நடத்தலைன்னா உன் கணவரை நடத்த முடியாது அப்படின்னு. கட்டி கொடுக்குறதுக்கு முந்தி அவருக்கா நீ உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் தவறு பண்ணுறாங்க, சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறாங்க. நீ நடத்தலைன்னா சரி, நடத்தலைன்னா நீ உங்கள் கணவரை நடத்துறது சங்கடம். ஏன் அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு ட்ரைனிங் எங்கே? வீட்டில். நீங்கள் உருவாக்கப்படக்கூடிய இடம். நீ பிள்ளை அது மட்டும் இல்லை, நீ அங்கே உருவாக்கப்படுகிறாய். கணவனோடு நீ உருவாக்கப்படுகிறாய். கணவனோடு உருவாக்கப்படுகிறாய், மனைவியோடு உருவாக்கப்படுகிறாய். நான் அநேக நேரம் சொல்லுவேன், மகனோடு நீங்கள் கல்யாணம் முடிச்சாச்சு, மகனை கல்யாணம் தனியாக வச்சாச்சு, அது அவன் பொறுப்பு, அவன் மனைவி பொறுப்பு, அதோடு சரி. ஆனால் கணவன் மனைவி அப்படி அல்ல, அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிரு. கணவன் விழுந்தா மனைவி விழுந்துருவான், மனைவி விழுந்தா கணவனை விழுந்துருவான். அல்லேலூயா. அதனால கணவனையும் மனைவியும் ஊன்ற கட்டி வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். மனைவி பேசுவா, வெளியே பேசாத ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே பேசுறது பார்த்துருக்கேன். பார்க்கல, என் ஆத்ம கண்ணில் பார்த்துருக்கேன். வெளியே கிளீனாக இருப்பாங்க, அத்திரம். ஆனால் வீட்டுக்குள்ளே கணவனை உட்காரி எந்திங்கிறது வைக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். உண்டா இல்லையா? யாரும் வாயை அசைச்சிட மாட்டாங்களா? செவிட்டில் எல்லாம் வெளி பேச்சு தான். சரி, கணவர் வந்து சகிச்சு உருவாக்கி விடுவார். தேவனை நம்பி 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 வசனத்தை நம்பி நம்பி உருவாக்கி விடுவார். ஆனால் அந்த உட்கார் எந்திங்க இல்ல, அது உருவாகாது. அது வந்து காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் காயப்படுறதுனால பலவீனம் அல்ல, அது உங்களுக்கு பலன் அடைய செய்யக்கூடிய ஒரு கருவி. நான் சொல்லுதில் உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாரும் என்னமோ முழுங்கின மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் பேசணும்னா நான் திறமைசாலி கிடையாது, நான் அறிவினன். நான் தேவனுக்கு விரோதமாய் பகைஞன். நான் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, நான் தேவனுடைய பிள்ளை. புரியுதா? ஜான்வசிலி சொல்லுது புரியுதா? ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். அதே மாதிரி தான் மனைவியும், அதே மாதிரி தான் கணவனும். கணவன் என்ன அடி அடித்தாலும், என்ன மிதிமிதிச்சாலும், என்ன செஞ்சாலும் அப்படியே சகிச்சுட்டே போயிடுவாங்க. ஆனால் தேவனுக்குள்ளே உருவாகிடுவாங்க. கர்த்தரை நம்பி, வேதவசனத்தை நம்பி, ஜெபத்தை நம்பி அவங்க உருவாகிட்டே இருப்பாங்க. இந்த பேசிக்கிட்டே இருக்க கணவர் இருக்காங்களா, அடிச்சுக்கிட்டே இருக்க கணவர் இருக்காங்களா, அவன் ஒரு பிரயோஜனப்படாத போயிடுவான். கொஞ்ச நாள் ஆனான்னு பார்த்தா எந்த இதுலேயும் பிடிப்பு இருக்காது, எந்த இடத்துலையும் விடுதலை இருக்காது, எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இருக்காது. ஆமென். அந்த அளவுக்கு குடும்பங்களில் நல்ல ஏச்சி வாங்கணும்.
சாமுவேலை ஏட்டன்னு சொல்றேன். நீங்க வெளியே சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம். ரைட்டு. அப்போ அப்படி இருந்தால் என்ன ஆகுதாராம், பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் ஒன்று என்ன செய்வாராம், பொறுமையோடு காத்திருந்தா தூக்கி என்ன செய்வார், எடுப்பார். நீங்கள் அப்படி அடிபட்டு மிதிப்பட்டு அல்லையா கூர்மையான கருவியாக இயந்திரமாய் மாறினீங்கன்னா உங்கள் பேச்சு பூராமே அறிவாய் மாறிடும், ஞானமாய் மாறிடும். வாய் திறந்து பேசுகிற அநேக காரியங்கள் ஞானமாய் அநேகரை விடுதலை ஆக்குறதா மாறிடும். ஏன்னா இங்கே உருவாக்கப்பட்டுட்டான். உட்கார்ந்தா ஏச்சி, எந்திரிச்சால ஏச்சி, வந்தாப்பா ஏச்சி, போனா ஏச்சி, இவன் என்ன செய்வான்? இவனுக்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி? இயேசு தான் வழி. அவருடைய வசனம் தான், அவர் வசனம் தான் சொல்லிக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே, மிஞ்சி போனால் வாயை கட்டும், வாயை அடக்கும், நாவை இல்லாமல் பண்ணும், அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் பண்ண மாட்டான். ஏன்னா இவனுக்கு இறக்கம் வந்துடும். இறக்கம் வந்தோடனே கர்த்தாவே அவளையும் என்னைச்சியும் ரெச்சியும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் போனோடனே இவன் பேசுறது பூரா இவனுக்கு என்ன ஆயிரும், பைத்தியமாய் தெரியும். யார் பேசுறது? மனைவியே கணவனா பேசுறது யார்? என்ன ஆயிரும்? இவன் மேன்மை அடைஞ்சிட்டான். குழியிலேருந்து என்ன செய்யப்பட்டுட்டான்? தூக்கம். பைத்தியக்காரி மாதிரி பதட்டுகிறாயேன்னு கேட்கான். யாரு தெரியுமா? ஏன் கேட்டான்? அதை சகிச்சு 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 என்ன ஆயிட்டு இவன் பலன் அடைஞ்சிட்டான். இன்னைக்கு வர அந்த வசனம் உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான டாபிக்கை சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க எந்திக்கிறதை விட சகிக்கிறது நல்லது. இந்துல கூட சொல்லுவான், பொறுத்தார் பொறாதார் காடாழ்வார். பொறுமை கடலினும் பெரிது. ஆனால் அங்கே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அநேக ஞானத்தை உங்களுக்கு தருவார். அநேக தூக்கி என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. தூக்கி என் கால்களை என்ன கண்மலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவர். அது மேல உன் கால்களை நிறுத்துவார். ஆமென். பரிசுத்த ஆவி பெருசா, ஏச்சி வாங்கிறது பெருசா? ஏச்சி வாங்கி பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் தான் பெற முடியும். அவன் ஏச்சி வாங்க பரிசுத்தாவிக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஊர்க்கார ஏச்சி, மாமியார் ஏச்சி, மருமகா ஏச்சி எல்லாம் வாங்கி சகிச்சு பொறுத்து சத்தியத்துக்குள்ளே வந்தாலும் நீங்கள் எங்கே போக முடியும்? கண்மலையில் நிறுத்த முடியும். அவருக்கு நிறுத்த மட்டுமல்ல, உன் அடிகளை என்ன செய்வாராம்? உறுதிப்படுத்தார அர்த்தம். நீ செல்லுகிற வழியை தேவன் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நான் அநேக நேரம் நினைப்பேன், அதிகமாக பேசுகிறவர்கள் முட்டாள்கள். ஆனால் ஞானி ஞானம் விளங்க என்ன செய்யறானா? வாய்களை திறக்கிறான். அனைத்தையும் பேச மாட்டான். ஞானம் விளங்க திறக்கிறான், வாயை திறக்கிறான். ஆமென். அநேக இந்த வாயாரிகளை பார்த்தா பயங்கர சங்கடமா இருக்கும். மர்மன வாயாரியை பார்த்துருக்கீங்களா? வாயாரி உங்கள் தெருவில் ஒருத்தருமே இல்லையா? ஒரு பார்த்தது இல்லைன்னா கோழி போனாலும் சண்டை, ஆடு போனாலும் சண்டை, மாடு போனாலும். வாயாரி பார்க்கணும்னா ஒரு இடத்த சொல்லுதேன், ஜான் விசில் வீட்டு பக்கத்து வீட்டில் போய் பாருங்க. உங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் இருப்பாங்க. எதுக்கு என்ன சண்டைனே தெரியாது, அந்த அளவுக்கு வாயாரிகள். அல்லேலூயா. கடைசி வரையும் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அல்லேலூயா. ரைட்டு. கண்மலை மேல் ஏற்றி வழிகளை உறுதிப்படுத்தி அடுத்தால இந்த புதுப்பாட்டு எங்க இருந்து வந்தது? எதுவரையும் புதுப்பாட்டு வரும். எந்த புதுப்பாட்டு வரும் தெரியுமா? இந்த பாதையத்துக்கு வேறு வழியே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் சண்டைக்கு வராள, என்ன இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காள். இது ஒரு புதுப்பாட்டு. இது அழுகையின் பாட்டு. இதை கேட்டு கேட்டு சகிச்ச உடனே சத்தியம் வந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய புதுப்பாட்டை என்ன செய்வாரு?
தந்து அந்த அந்த அதனால வருகிற தாக்குதலில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருவாரு விடுதலை. அந்த அழுகையின் பாட்டை படிக்கப்பட்டாங்க. புலம்பல்னு ஒரு பகுதியே உண்டு. அந்த புலம்பல் எது? கணவன் மனைவி சண்டையில் வர்ற பிரச்சனை தான். எரேமியா தான் சொன்னார். அன்றைக்கி ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருக்கேன். சைடில் ஒரு ஆள் பைக்கில் போகிறவன் ஒரே வெட்டாதான் வெட்டணும், குத்தணும். ஒத்த கைட்டு பைக்கை பிடிச்சிருக்கான், ஒத்த கைட்டு சத்தமாக பேசிட்டு போகிறான். அவளை விடப்படாது, அது அப்படியாம் இது இப்படியாம்னு சொல்லிட்டு போகிறான். நானும் என்ன இப்படி ஏசிக்கிட்டே போகிறான்னு கொஞ்சம் தான் கேட்டுது. போயிட்டு இந்த மங்களாபுரத்துக்கு அடுத்தால ஒரு டீ கடை இருக்குது, அதில் போய் டீ குடிப்போமேன்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அங்கே போய் அங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு யாசுதான் யாச்சு. யாரை யாசுதான் தெரியுமா? இல்லை, வீட்டுக்காரியை யாச்சிக்கிட்டு இருக்கான். வண்டியில் வரும்போதெல்லாம் அவ்வளோதான் யாச்சிக்கிட்டு போகிறான். அதே இல்லையா? ஏன் ரோட்டில் போகும்போது ஏசான், நேரில் என்ன செய்ய முடியாது, ஏச முடியாது. இல்லையா? ஆனால் இந்த காரியங்கள் நீங்கள் சகிச்சு தேவனை மகிமைப்படுத்தக்கூட புது பாடலாய் மாறிடும். அநேக வேத வசனத்தின் ஆலோசனைகள் கிடைச்சிடும். இந்த சிக்கலில் இருக்கிற அநேகரை நீங்கள் விடுதலை ஆக்குவீர்கள். ஆனால் பொறுமை கடலினும் பெரிது. பொறுமையாய் காத்திருப்பது அல்லையா தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய தேவ மகிமைக்குள்ளே நீங்கள் நுழைவீர்கள். ஆனால் ஜான் வெஸ்லி கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப பொறுமையான ஆள். அவர் செல்வி நினைக்க நம்மளை சொல்ல போகிற. எப்படி பொறுமையான ஆள் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரி அவ்வளோ பேசினாலும் பேசுறதுக்கு ஒன்று முடியவும் செய்யாது. அவள் கெட்ட வார்த்தை பேசினாலும் கெட்ட வார்த்தை பேசவும் முடியாது. ஒன்று செஞ்சான், அந்த சைடில் கதவை மாத்திரம் பூட்டிட்டான். அப்படி வெளியே போக. அல்லேலூயா. நல்ல காட்டுங்க. ஜான் வெஸ்லியானாலும் செல்வியானாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே கூட நீங்கள் அந்த ஆளை திருப்பி ஏசாத தன்மை வரணும். உங்களுக்குள்ள 1000 கேள்விகளை கேட்டும் நீங்கள் திரும்பி ஏசாத தன்மை உங்களுக்குள்ள வரணும். வருமா? வரமாட்டேங்க. 1000 ஏசினாலும் அந்த பேச்சை கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள வரணும். உங்களை குறித்து தீமையான மொழிகளை பேசுவார்களானால் அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை உண்டு. சந்தோஷப்பட்டு அப்போ மாமியார் ஏசுது, எரும மாடன்னு கேக்கு, நீ சந்தோஷப்பட்டு அங்க என்ன எழுதிருக்கு? அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷப்பட்டு கழிவுங்கள், அப்போது பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு படி. நான் சொல்ற படியில் காத்திருத்தல்ல பாடலுக்கு அப்புறம் இருக்க ஒரு படி. ஆண்டவர் பார்த்து ஒரு சொல்லலாம், இவர் பிசாசெல்லாம் துரத்தல, இவர் தேவனுடைய குமாரன் இல்லை. யாரை வச்சு பிசாசை துரத்தாராம்? பெத்சபுல வச்சு நினைச்சுதான். அவரு அது கேட்காம மாதிரி இருக்காரு, என்னமே சொல்லலை. வீட்டில் அண்ணன் தம்பி வந்து சொல்லலாம், இவர் பைத்தியம் பிடிச்சவர், இவர் மதிமயங்கி திருகிறார். இவரு காதே என்ன செய்யல, கேட்கலையோ? கேக்கு. ஆனா அவர் என்ன நினைக்காரு? கேட்காம இருக்காரு. இருக்க முடியுமா? அதுதான் பொறுமைக்கு அடையாளம். ஆமென். பொறுமைக்கு அடையாளம் அதுதான் சொன்னார், ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்டு. அதுதான் பொறுமைக்கு அடையாளம். ஒரு மைல் தூரம் மற சொன்னா நீ எத்தனை மைல் தூரம் மச்சவனும். நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வெளியே வந்து என்ன மாதிரி என்னைய ஏச ஆரம்பிச்சிடாதீங்க, பொறுமையோட இருப்பான்னு சொல்லி. ரைட், இதுதான் காரியம். பொறுமையாக இருந்து காத்திருக்கணும், பொறுமையுடன் காத்திருக்கணும். ஆனால் அதுக்குண்டான பலன் என்ன? வளர்ச்சி. என்னது? நீங்கள் தேவனை நேருக்கு நேர் சந்திக்கலாம். 3வது பாட்டில் வசனம் என்னது? இல்லை மூடியாச்சா?
கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து. இந்த புதுப்பாட்டு எங்கிருந்து வந்தது? பொறுமையா இருந்து தேவன்கிட்ட காத்திருந்ததுனால கிடைச்ச புதுப்பாட்டு. இந்த புதுப்பாட்டு அநேகருக்கு என்ன ஆயிட்டோம்? என்ன எழுதிருக்கு வாசிங்க. அநேகருக்கு என் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை. நேரம் பேசினால கொஞ்சமாவது நீங்க பொறுமைக்கு வந்திருக்கணும். வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? வரணும். என்னுடைய விதைத்தலின் பலனே அதுதான், பொறுமையா. ஆனால் தாவீதெல்லாம் நல்ல பொறுமை தான். வேறு யார் சாமுவேல் பொறுமையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஜான் வெஸ்லி கொஞ்சம் பரவாயில்ல, 2 பேரும் பொறுமை தான். அப்படி பார்க்கணும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக தான் தெரியுது. ஆனால் சில வீட்டில் கரணை போடுறதை பார்த்தா, ஹலோ சொல்லுமா ஒரு 1500 ரூபாய் டக்குன்னு அனுப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. எதுக்கு எவ்வளோ இந்த ரூபா செலவழிக்கணும்? அந்த கல்வியெல்லாம் கிடையாது. 1500. சரிம்மா சரி 1500 ரூபா அனுப்பினே. எவ்வளோ செலவழிச்சு எவ்வளோ மிச்சம் வந்திருக்கு? அதெல்லாம் ஹலோ 2 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கேன். அதோட சரி நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேள்வி என்ன யாதுன்னா என்னதான் என்ன சொல்லுங்க. கேட்கக்கூடாது. என்ன கேள்வி என்ன யாதுலாம் கேட்கக்கூடாது. அனுப்பியிருக்கேன், அவ்வளோதான். அது கூட அநேகருடைய நிலைமை தான். ஆமீன். இல்லைன்னா பீரோவில் கொண்டு போய் என்ன செஞ்சணும்? பூட்டி வச்சுக்கணும். சாவியை பைப்பில் வச்சுக்கணும், இன்னும் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடணும். ஏன்னு கேட்டால் எவ்வளவு ரூபா இருந்தாலும் காணாமல் போயிடும். காணாமல் போனவர் யார் எடுத்தா என்ன எடுத்தான்னு என்ன செய்ய முடியாது. இது அநேக குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள். அல்லேலூயா. என்னது இல்லை, பொறுமை என்ன செய்யுது இல்லை, காத்திருத்தல் இல்லை. அதனால் இதெல்லாம் காரியங்கள். காத்திருங்க, கர்த்தர் புது ஒளிகளை திறப்பார், புது ஞானத்தை தருவார், உங்களை உயர்த்துவார். அதனால் எல்லோரும் எழுந்து நிற்போம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.